முதியவர்களுக்கு தள்ள வண்டியில தாங்க வியாபாரம், ஆனா மனசு முழுக்க தங்கம். தங்கத்தை தொலைத்த கூலி தொழிலாளி பெண்மணிக்கு கடவுளாய் வந்த முதியவர்கள். சிறையே திருப்பி கொடுத்த சந்தோஷத்துல காலில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த பெண்மணி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு கிராமத்துல தனிக்கொடி மற்றும் பொன்னையா அப்படின்ற 2 முதியவர்கள் இவங்க தள்ள வண்டியில நிலக்கடலை வியாபாரம் செஞ்சுட்டு வராங்களாமா. அவங்க 2 பேரும் வழக்கம் போல வியாபாரம் முடிச்சிட்டு சாலையில போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பை இருக்கிறத பாத்திருக்காங்க. அதுல 2 பவுன் மதிப்புள்ள 2 தங்க மோதிரங்களும் 10,500 ரூபாய் பணமும் இருந்துச்சாமா. இதை தொடர்ந்து அந்த முதியவங்க 2 பேருமே அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய தள்ளு வண்டியிலேயே வச்சுக்கிட்டு யாராவது வந்து கேட்டா கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இரவு வரைக்குமே யாருமே நகையை தேடி வரலையா. அதை தொடர்ந்து அந்த முதியவர்கள் 2 பேருமே இந்த நகையையும் பணத்தையும் கடமலைக்குண்டு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துட்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. நகையை வாங்கிக்கிட்ட போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் பிரேமானந்தன் நகை யாருடையது அப்படின்னு விசாரணை மேற்கொண்டிருக்காங்களாமா. இதை தொடர்ந்து கடமலைக்குண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய டானா தோட்டம் பகுதியை சேர்ந்த துர்கையம்மாள் அப்படின்ற பெண்மணி நகையையும் பணத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த பெண்மணி கிட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு முதியவர்கள் கண்டெடுத்த அந்த நகையும் பணத்தையும் அவங்களுடையதான் அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த முதியவர்கள் மூலமாவே போலீசார் அந்த நகையும் பணத்தையும் அந்த பெண்மணி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. காணாம போன நகையும் பணத்தையும் பார்த்த சந்தோஷத்துல முதியவர்களுடைய கால்ல விழுந்து இந்த பெண்மணி கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தள்ளாத வயசுலயும் நேர்மை தவறாத வாழணும் அப்படின்னு நினைக்கிற இந்த முதியவங்க தான்ப்பா கடவுள் அப்படின்ற மாதிரி போலீசார் ரொக்க பரிசையும் கொடுத்து சால்வையும் அனுபவிச்சு அவங்களை பாராட்டி இருக்காங்க. இந்த சம்பவம் பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.